வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நார்மலாக கேட்பாங்க இல்லையா, உன்கிட்ட சொந்தமாக கார் இருக்கா அப்படின்னு. இந்த உன்கிட்ட சொந்தமாக கார் இருக்கா அப்படிங்கிறத டூ யூ ஓன் அ கார், டூ யூ ஓன் அ கார்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை எல்லோரும் குரூப்பாக பேசிகிட்டு இருக்கிறப்பயோ வந்துட்டு நம்மளோட கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்போ சொல்லுவோம்ல, என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படின்லாம். இந்த என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத டோன்ட் கெட் மீ ராங், டோன்ட் கெட் மீ ராங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது இல்லை ஏதாவது ஜாப் ஆஃபர் வருது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நார்மலாக சொல்லுவோம்ல, நீ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு, ஈஸியாக தான் இருக்கும் அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் அதையும் ஷேர் பண்ணுறப்ப சொல்லுவோம்ல, நீ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருந்தது அப்படின்லாம். இந்த நீ அதை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத யூ மஸ்ட் ட்ரை இட், யூ மஸ்ட் ட்ரை இட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ கிளாஸில் வந்துட்டு டீச்சர் இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களை விட்டு பார்த்துக்க சொல்லுவாங்க இல்லையா, யாராவது பேசினா வந்து சொல்லு அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அப்போ போய்ட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவானே, அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கிறப்ப கூட யாராவது ஒருத்தவங்க யார் சொல்கிறதையும் கேட்காம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்பயும் கூட சொல்லுவாங்க இல்லையா, அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான், அவனை அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்லாம். இந்த அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஹீ இஸ் டாக்கிங் டூ மச், he is talking too muchனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வந்துட்டு ஏதாவது ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நார்மலாக ஒரு கிளாஸ்லையும் கேட்பாங்க இல்லையா, உங்களில் எத்தனை பேர் வரீங்க, எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க அப்படின்லாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க இல்லையா, உங்களில் எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லுங்கள், புக் பண்ணணும் அப்படின்லாம். இந்த உங்களில் எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறத how many of you are coming, how many of you are comingனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பெட் கட்டுவாங்க, சேலஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ வந்துட்டு கேட்போம்ல, ஏன்னா என்கிட்டே சவால் விடுறியா, பாப்போம்மா யார் ஜெயிக்கிறான்னு அப்படின்லாம். இந்த என்கிட்ட சவால் விடுறியா அப்படிங்கிறத ஆர் யூ சேலஞ்சிங் மீ, ஆர் யூ சேலஞ்சிங் மீன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க, அவங்களால கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு சஜெஷன் கேட்குறப்ப சொல்லுவோம் இல்லையா, நீ உன் மனசு சொல்கிறதே கேளு, நீ வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்லாம். இந்த உன் மனசு சொல்கிறத கேளு அப்படிங்கிறத ஃபாலோ யுவர் ஹார்ட், ஃபாலோ யுவர் ஹார்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்துட்டு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணும்போது சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி போய் பார்க்கணும் அப்படின்லாம். இந்த அவனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் எஸ்டர்டே, ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் எஸ்டர்டேன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் ஒரு பொருளை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருப்போம், சப்போஸ் நம்ம அதை வச்ச இடத்துல இல்லை அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, இங்கே தான் வச்சு அது எங்கன்னு தெரியல அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு கிளாஸில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டை யாராச்சும் தேடி வந்திருப்பாங்க, அவன் இப்போ அங்கே இல்லை அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, அவன் இப்போ தான் எங்கேயோ வெளில போனால் எங்கன்னு தெரியல, வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்லாம். இந்த எங்கன்னு தெரியலை அப்படிங்கிறத ஐ டோன்ட் நோ வேர், ஐ டோன்ட் நோ வேர்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.